தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நலம் தருவார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இத்திருத்தலத்தில் மாண்புமிகு அரியணையில் கிருபையுடன் எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோருக்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அலகையை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லலுறுவோருக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். தொலை தூரம் கடந்து நாடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் திருப்பயணம் பலனற்றதாகி போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 37வது இறைவார்த்தை. தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று புனித வெரோனிகா ஜூலியானி என்ற புனிதைக்கு அன்னை கற்றுக் கொடுத்த விண்ணக ரகசியத்தை பற்றி நாம் தியானிப்போம். தூய கன்னிகையான தேவதாய் நரகத்திலுள்ள மற்ற அனைத்தையும் விட அதிக வேதனையான 7 இடங்களையும் அவை யார் யாருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இதை அனைவருக்கும் நான் விளக்கிக் கூற வேண்டும் என்றும் என்னிடம் சொன்னார். முதலாவது இடம் சாத்தான்களின் தலைவன் லூசிபர் கட்டுண்டிருக்கின்ற இடமாகும். இரண்டாவது இடமானது தூய திருச்சபையின் ஆயர் நிலையினரும் குரு நிலையினரும் இருக்கும் இடமாகும். ஏனெனில் மேன்மையிலும் பதவியிலும் அவர்கள் உயர்த்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தை மிக தவறான முறையிலே பயன்படுத்தினார்கள். பல்வேறு மிக பெரும் பாவங்களை கொண்டு என் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை காலில் போட்டு மிதித்தார்கள். மூன்றாவது இடத்தில் ஆண் பெண் துறவிகளின் ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். நான்காம் இடத்தில் தங்களிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்தவர்களின் ஆன்மாக்களை தவறாக வழிநடத்தியதற்காக
பாவ சங்கீர்த்தன குருக்கள் அனைவரும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 5வது இடம் நீதிபதிகள் மற்றும் நீதியின் ஆளுநர்களின் ஆன்மாக்கள் இருக்கின்ற இடமாகும். 6வது இடம் மடத்து தாயார்கள், மடத்து தந்தையர்கள் உட்பட எல்லா துறவரத்தாருக்கும் நியமிக்கப்பட்டுள்ளது. 7வது இடத்தில் தங்கள் சொந்த இஷ்டப்படி வாழ விரும்பியவர்களும் எல்லா வகையான பாவங்களையும், குறிப்பாக சரீர பாவங்களையும் கட்டிக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். நெருப்பில் விழுந்து அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக ஆன்மாக்களில் ஒவ்வொரு ஆன்மாவும் தனது வாதைக்குரிய சொந்த இடத்தை கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மாக்கள் பல்வேறு இனங்களையும் எல்லா வகையான அந்தஸ்துகளையும், அதாவது கிறிஸ்தவர்கள், அவிவிசுவாசிகள், துறவிகள், குருக்கள் ஆகிய அனைத்து தரப்பையும் சேர்ந்தவர்கள். கடைசியில் சொல்லப்பட்டவர்கள் லூசிபருக்கு மிக அதிக நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு அதிகமாக துன்புறுகிறார்கள் என்றால் மனித மனத்தால் அதை புரிந்து கொள்ள இயலாது. இந்த ஆன்மாக்கள் வந்து சேரும்போது நரகம் முழுவதும் அதை கொண்டாடுகிறது. ஒரு கண நேரத்தில் அவர்கள் கடவுளை நோகச் செய்ததற்காக சபிக்கப்பட்டவர்களின் எல்லா வாதைகளையும் அனுபவிக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செவ்வனே செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். ஆனால் அவர் விருப்பத்தை அறிந்தும் அவ்வாறு செயல்படாத எவரும் நன்றாய் அடிபடுவார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப அதிகம் கொடுக்கப்பட்டவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். ஆகவே கடவுளின் அருள் கொடை பெற்ற அன்பு இறைமக்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அருளுக்கேற்ப நம்முடைய வாழ்வை புனிதமாக வாழ முயற்சிப்போம். உயர் நிலையில் கடவுளால் வைக்கப்பட்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், நற்செய்தி பணியாளர்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் உருக்கமாக அன்னையோடு இணைந்து மன்றாடுங்கள். அடிக்கடி அன்னை மரியாள் சொல்வார்கள், குருக்களுக்காக மன்றாடுங்கள். ஏனென்றால் ஒரு குருவை வீழ்த்துவது ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை நரகத்திற்கு வழிநடத்துவதற்கு ஏதுவாக அமைகிறது என்பதற்காக சாத்தான் இந்த குருக்களை திட்டமிட்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான். ஆகவே என் பிள்ளைகளாகிய குருக்களுக்காக நீங்கள் வாஞ்சையோடு மன்றாடுங்கள் என்று இந்த உலகத்தை பார்த்து அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆகவே குருக்களுக்காகவும், கன்னியர்களுக்காகவும், துறவரத்தாருக்காகவும், இன்னும் இந்த திருச்சபையின் உயர் நிலையில் பணியாற்றி கொண்டிருக்கிற அத்துணை அருள் பணியாளர்களுக்காகவும், ஆயர் பெருமக்களுக்காகவும், திருத்தந்தைக்காகவும் நம்முடைய அன்றாட ஜெபமாலையில் ஜெபித்து அன்னையினுடைய அருள் பாதுகாப்பு அவர்களை பரிசுத்தத்தில் நடத்த ஜெபிப்போமாக. நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று கூறிய அன்பு இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய பிறப்பு, நற்செய்தி அறிவிப்பு, பாடுகள், மரணம், உயிர்ப்பினால் எங்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொடுத்தவரே, என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னவரே, நாங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள உம்மை வழியாக எங்களுக்கு காண்பித்தவரே, உம்மையே அன்பு செய்து உம்மை எங்கள் வாழ்வின் முதன்மையானவராக ஏற்று எம் வாழ்வினை உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் போன்ற அன்புக்கு எதிரான பாவங்களில் இழைத்திருக்கும் இறுகிய மனங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். அகங்காரத்தினாலும் மன்னிக்க முடியாத தன்மைகளாலும் காயங்களின் வடுக்கள் தரும் வேதனையாலும் ஒருவரை ஒருவர் வெறுத்து ஒதுக்கும் மனிதர்களின் மனமாற்றங்களுக்காக உம்மிடத்தில் வேண்டுகிறோம். உங்களுடைய சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டில் நானும் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்பவரே, எங்கள் குடும்பங்களில் பேசாமல் பிரிந்திருக்கும் குடும்பங்களை, உறவினர்கள், பங்கு மக்களை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இணைக்கப்படுவார்களாக, பிள்ளைகள் பெற்றோர் உறவு வலுப்பெறுவதாக, உடன்பிறப்புகளின் ஒற்றுமை போற்றப்படுவதாக, உறவுகளின் பிணைப்பு உறுதி செய்யப்படுவதாக, நண்பர்களின் நேசம் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதாக, அண்டை வீட்டாரின் உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதாக. எந்த காரியத்தை கூறியும் நாங்கள் எங்கள் பகைமை உணர்வுகளை நியாயப்படுத்தாமல் தூய ஆவியின் அருள் பொழிவை இன்று நாங்கள் பெற்று அவருடைய கனிகளை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.